இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இந்த வார்த்தை தவக்காலத்தின் ஒரு அலாரமணி. நாம் கடவுளை விட்டு ஓடுகிறோம் என்பதை விட நாம் அவிவிசுவாசம் அவரை விட்டு நம்மை மெல்ல மெல்ல பின்வாங்கச் செய்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை. இதைத்தான் மெல்ல மெல்ல நகரும் நிழல் அவிவிசுவாசத்தின் மௌன பயணம். இது நிறைய பேருக்கு நடைபெறுகிறது. அதை ஏதோ உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கடவுளை விட்டு நாம் வேகமாக ஓடவில்லை, மாறாக அவிவிசுவாசி என்னும் கரையான்கள் நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை அரித்துக் கொண்டிருக்கின்றன. கடவுளை விட்டு நாம் வேகமாக ஓடவில்லை, மாறாக அவிவிசுவாசம் என்னும் கரையான்கள் நம்மை நம்பிக்கையின் அஸ்திவாரத்தை அரித்துக் கொண்டிருக்கின்றன. புயல் அடிக்கும் போது ஓடிப்போய் ஒளிந்து கொள்வதல்ல அவிவிசுவாசம். தென்றல் வீசும் போதெல்லாம் தேவனின் கரத்தை மெல்ல மெல்ல நடுவு விடுவதானது. தவக்காலம் என்பது ஒரு கண்ணாடி, அதில் தெரிவது உன் முகம் மட்டுமல்ல. தவக்காலம் என்பது ஒரு கண்ணாடி, அதில் தெரிவது உன் முகம் மட்டுமல்ல, நீ கடவுளை விட்டு பின்வாங்கிய சுவடுகளின் துயரம் தூரமும் தான். விலகிச் செல்லும் விந்தையை பார், அவர் உன்னை விட்டு விட்டு போவதில்லை. விலகிச் செல்லும் விந்தையை பார், அவர் உன்னை விட்டு விலகி போகவில்லை. உன் இதயத்தின் கதவை நீ உள்ளிருந்தே பூட்டிக் கொண்டாய். உன் இதயத்தின் கதவை நீ உள்ளிருந்தே பூட்டிக் கொண்டாய். அவிவிசுவாசி என்னும் துருபிடித்த பூட்டு வாழும் கடவுளின் சாவியை ஏற்க மறுக்கிறது. அவிவிசுவாசம் என்னும் துரு பிடித்த பூட்டு வாழும் கடவுளின் சாவியை ஏற்க மறுக்கிறது. கடல் விழுந்த கல்லல்ல நீ மூழ்கி போக, கடலில் விழுந்த கல்லல்ல நீ மூழ்கி போக, கடலில் மிதக்கும் படகு நீ திசை மாற வலிக்கப் போவது துடுப்பல்ல, நம்பிக்கை என்னும் திசை காட்டிய தவறிவிட்டதால் தான். நம்பிக்கை என்னும் திசை காட்டியை தவறவிட்டதால் தான். கசப்பான உண்மை இதுதான். கடவுள் எட்டா கனி அல்ல. உன் அவிவிசுவாசம்தான் உன் கண்களை மறைக்கும் முக்காடு. திரையை விளக்கு, அவர் அங்கேதான் இருக்கிறார். திரையை விளக்கு, அவர் அங்கேதான் இருக்கிறார். உன் ஒரு சிறு நம்பிக்கையை அறுவடை செய்ய, உன் ஒரு சிறு நம்பிக்கையை அறுவடை செய்ய இடிபடும் சுவர் எழுப்பும் ஊற்று. நம் இதயத்தின் ஓரங்களில் நாமே கட்டிய சொற்கள் தான் அவிவிசுவாசம். நம் இதயத்தின் ஓரங்களில் நாமே கட்டிய சொற்கள் தான் அவிவிசுவாசம். அது கடவுளை தடுப்பதில்லை, கடவுள் நமக்குள் வருவதைத்தான் தடுக்கிறது. அது கடவுளை தடுப்பதில்லை, கடவுள் நமக்குள் வருவதைத்தான் அது தடுக்கிறது. அவிவிசுவாசம் சோர்வடைப்போம், பாறையை பிளந்து பாயும் நதி. பாறையை பிளந்து பாயும் நதி நம் பாரமான உள்ளத்தில் பாய துடிக்கிறது. நம் பாரமான உள்ளத்தில் பாய துடிக்கிறது. ஆனால் முடியாது என்னும் சிமெண்டால், ஆகாது என்னும் மணலால் நாம் எழுப்பியதான் அவிவிசுவாச சுவர். முடியாது என்னும் சிமெண்டால், ஆகாது என்னும் மணலால் நாம் எழுப்பியதுதான் அவிவிசுவாச சுவர். சுவர் என்பது பிரிவின் சின்னம், ஊற்று என்பது உறவின் துள்ளல். சுவர் என்பது பிரிவின் சின்னம், ஊற்று என்பது உறவின் துள்ளல். சுவரை இடிக்க தேவைப்படுவது சுத்தியல் அல்ல, ஒரு துளி நம்பிக்கை. சுவரை இடிக்க தேவைப்படுவது சுத்தியல் அல்ல, ஒரு துளி நம்பிக்கை. இறைவன் ஊற்று பார்வை. நீ தேடிச் செல்லும் கங்கை அல்ல, அவர் உள்ளேயே ஊறும் கிணறு. நீ தேடிச் செல்லும் கங்கை அல்ல, அவர் உள்ளேயே ஊறும் கிணறு. அவர் மண்ணை தோண்டத்தான் மறைந்திருக்கும் நீர் கடவுள் சுரக்கும். கவலை என்னும் பாசி படர்ந்தால் சுனையின் தெளிவு மறைந்து போகும். கவலை என்னும் பாசி படர்ந்தால் சுனையின் தெளிவு மறைந்து போகும். சந்தேகம் என்னும் விரிசல் எழுந்தால் சத்தியத்தின் ஆழம் குறைந்து போகும். சத்தியத்தின் ஆழம் குறைந்து போகும். செயல்படுத்த வேண்டிய ரகசியம் அவிவிசுவாசி என்னும் சுவரை இடிப்பதென்பது கடவுளே உள்ளே அழைப்பதல்ல, மாறாக அவரை தடுத்து வைத்திருக்கும் உன் சுயத்தை வெளியே தள்ளுவதுதான். அவரை தடுத்து வைத்திருக்கும் உன் சுயத்தை வெளியே தள்ளுவதுதான். இடித்தவின் பார், அவர் ஏதோ ஒரு மூலையில் பொங்கவில்லை. உன் நரம்புகளில் மூச்சு காற்றில், உன் வாழ்வில் ஒவ்வொரு துளியிலும் அருளூற்றாய் ஆர்ப்பரிக்கின்றார். ஏதோ அவர் ஒரு மூலையில் பொங்கவில்லை,
ஒவ்வொரு நரம்புகளின் மூச்சு காற்றில் உன் வாழ்வின் துளியிலும் அருளூற்றாய் ஆர்ப்பரிக்கின்றாய். நம்பிக்கையின் மீட்சி. பாலைவன பயணத்தில் பனித்துளிதோடும் பரபரப்பு மனிதன் உள்ளம். பாலைவனத்தில் பனித்துளி தேடும் பரபரப்பு மனிதன் உள்ளம். அதில் நம்பிக்கை கொள்ளாத தூய உள்ளம் புகுந்தால் நசுங்கி போகும் ஆன்மீக பள்ளம். நசுங்கி போகும் ஆன்மீக பள்ளம். இல்லை என்பான் கடவுள் இருக்கிறார் என்பதை. இல்லை என்பான் கடவுள் இருக்கிறார் என்பதை. ஆனால் இருக்கின்றது என்பான் தன் பாவம் நிலைக்கும் என்பதை. வாழும் கடவுளை விட்டு விட்டு விலகும் போது நிழலை தேடி நிஜத்தை துளைக்கும் உள்ளம். நிழலை தேடி நிஜத்தை துளைக்கும் உள்ளம். சாம்பல் பூசுவது நெற்றியில் மட்டுமல்ல, சருகாய் போன விசுவாசத்தின் மீதுதான். உண்ணாவிரதம் என்பது வயிற்றை காய்ப்பதல்ல, உள்ளத்தில் ஊடுருவிய தீமையை மாய்ப்பதுதான். உண்ணாவிரதம் என்பது வயிற்றை காய்ப்பதல்ல, உள்ளத்தில் ஊடுருவிய தீமையை மாய்ப்பதுதான். கல்லறை வாசல் நின்று அழுவதை விட கல்வாரி மலையில் ஏறி நம்பிக்கையை தொடு. கல்லறை வாசல் என்று அழுவதை விட கல்வாரி மலை ஏறி நம்பிக்கையை தொடு. விலகிச் சென்ற தூரம் எதுவாக இருந்தாலும் விழுந்து கிடக்கும் உன்னை தூக்க சிலுவையில் அவர் விரித்த கரங்களோடு அவர் காத்திருக்கிறார். விரித்த கரங்களோடு அவர் காத்திருக்கிறார். அவரோடு பயணிப்பாயா? அவர் வெற்ற மகிமையை பெறுவாயா?